பொருணை அருங்காட்சியகம் இது நம்மளோட தமிழ்நாட்டுல திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கு. நெல்லை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் ரெட்டியார்பட்டி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது. இது தாமிரபரணி அப்படின்னு சொல்றதுதான் பெருணைன்னு சொல்றாங்க. பெருணைங்கிறது வேற எதுவும் இல்ல, தாமிரபரணி ஆற்றை தான் குறிக்குது. இந்த மியூசியத்துல பாத்தீங்கன்னா 3200 ஆண்டுகால் நாகரிகத்தை பறைசாற்றும் வகையில் ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொன்கை போன்ற இடங்களிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை காட்சிப்படுத்தியுள்ளார்கள். இங்க நுழைவு கட்டணமா பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 20 ரூபாயும், சிறுவர்களுக்கு 10 ரூபாயும், மாணவர்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு 5 ரூபாயும் வாங்குறாங்க. ஒரு பொதுமக்கள் பார்வையிட 10 மணிக்கு முதல் 7 மணி வரைக்கும் அனுமதிக்கப்படுகிறார்கள். இங்க விடுமுறை நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாரத்துல செவ்வாய்க்கிழமை மட்டும் இங்க விடுமுறை நாட்களா அறிவிக்கப்பட்டிருக்கு. இங்கு காட்சி பொருட்களா இரும்பு காலத்தை சேர்ந்த தொல்பொருட்கள், முதுமக்கள் தாளிகள், மணிகள், சங்கு, வளையல்கள் மற்றும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் ஆகியவை இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ஆதிச்சநல்லூர், கொற்கை, சிவகலை போன்ற இடங்களில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட தொன்மையான தமிழர்களின் கலை பண்பாடு மற்றும் வர்த்தக தொடர்புகளை விவரிக்கும் அதிநவீன கண்காட்சி. தமிழக முதல்வரால் திறக்கப்பட்ட இந்த அருங்காட்சியகத்தில் தென் தமிழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க இடமாக பார்க்கப்படுகிறது. இது டிசம்பர் 2025 திறக்கப்பட்டது. நெல்லையின் புதிய அடையாளம் இது. அருங்காட்சியகத்தின் 5D 7D தியேட்டருக்கு ரூபாய் 25 தனி கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. தமிழகத்தின் 3200 ஆண்டு தொன்மையான நாகரிகத்தினை உலகத்திற்கு எடுத்துக்காட்டும் வகையில் தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் ரெட்டியார்பட்டியில் அமைந்துள்ளது. எல்லாரும் சென்று பார்த்து வாருங்கள். மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட இந்த மியூசியம் நெல்லையின் இன்னொரு புதிய அடையாளம். இதை இன்னும் விளக்கமா டீட்டெயிலா பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல்ல போய் பார்க்கலாம். லாங் வீடியோ இருக்கு.